Hello students, in our last class we have seen about the most important topics, that is, one is the axial line, another one is the equatorial plane. I hope everybody understood. Revise the topic well. Today let's see about torque experienced by electric dipole in the uniform electric field, and another one topic, that is electrostatic potential and potential energy. This is also the important topic, so let me explain. Listen and watch carefully. Okay students, let's start our class. Today we discuss the first topic, that is torque experienced by an electric dipole in uniform electric field. Okay, torque experienced by electric dipole in uniform electric field. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் தீட்டாங்கிற ஆங்கிளில் நம்ம ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை ப்ளேஸ் பண்ணும் பொழுது அது எப்படி டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இட்ஸ் a very important question, 3 mark question, so listen and watch carefully. Okay, it's a uniform. இந்த ரெட் லைனில் நம்ம ட்ரா பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பாருங்கள், ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும், ஈக்குவல் லென்த் ஆஃப் த லைன் ஈக்குவல் மேக்னிடியூடில் இருக்கிற மாதிரி ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும், ஈக்குவல் ஸ்பேஸில் இருக்கணும். ஓகே, அதுதான் நம்ம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப்போலை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். Already you know what is mean by electric dipole, that is two equal and opposite charges separated by a small distance. அதுதான் நம்ம எலக்ட்ரிக் டைப்போல் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் டைப்போலை தான் இங்கே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ ஆங்கிளில், தீட்டாங்கிற ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ், இப்போ ஏங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் க்யூ. ஓகே, சரி, இது மைனஸ் க்யூ, இது ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த மைனஸ் க்யூ அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அட் பாயிண்ட் ஏ. அட் பாயிண்ட் பி ப்ளஸ் க்யூ இங்கே இருக்குது. இப்போ இந்த ரெண்டு சார்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 2aங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய மைனஸ் க்யூ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு. தட் ஃபோர்ஸ் வில் பி கால்ட் கூலும் ஃபோர்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ இங்கே அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கூலும் ஃபோர்ஸ் நம்ம முன்னாடி வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸில் கூட பார்த்துருப்போம். அப்போ ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, அது ஃப்ரம் த டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுலேருந்து நம்ம கொண்டு வரோம். E வெக்டார்ஸ் ஈக்குவல் டு F வெக்டார் பை Q. வெறும் மேக்னிடியூட் மட்டும் எழுதுறேன். அப்போ E ஈக்குவல் டு F பை Qன்னு எழுதலாம். அப்போ அதுக்கடுத்து என்ன, நமக்கு F தான் தேவை. அப்போ ஜென்ரல் ஃபார்ம் Q இன்ட்டு E. ஸோ அதை தான் இங்கே நான் எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ இது நெகட்டிவ் சார்ஜ்னால மைனஸ் QE போடுறேன், பாசிட்டிவ் சார்ஜ்னால ப்ளஸ் QE போடுறேன். அப்போ ரெண்டு ஃபோர்ஸுடைய மேக்னிடியூடு சேம், பட் டைரெக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ டார்க்கை உள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது. நமக்கு ஆல்ரெடி நம்ம 11th நீங்கள் வாட் இஸ் மீன் பை டார்க் அப்படிங்கிறது படிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் யூ ரீகால். ஓகே, ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் வாட் இஸ் மீன் பை டார்க் அப்படிங்கிறத ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அட் பாயிண்ட் ஓவில் இந்த டைப்போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டார்க் என்ன, அதுதான் நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அட் பாயிண்ட் ஓவில் டைப்போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டார்க் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த டைப்போலில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த டைப்போல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த டைப்போல் நம்ம பார்த்தோம்னா, அப்போ வாட் இஸ் டோட்டல் ஃபோர்ஸ்? F டோட்டல்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம் நம்ம? மைனஸ் QE, வெறும் ரைட் ஓன்லி மேக்னிடியூட், ப்ளஸ் QE. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த டைப்போல் வாட் இஸ் தட் இஸ் 0. புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் யூ அண்டர்லைன். ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த டைப்போல் இஸ் 0. அந்த இன்ட்ரொடக்ஷன் நம்ம முன்னாடி சொன்னதான். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிறோம், அதில் வந்து தீட்டாங்கிற ஆங்கிளில் டைப்போலை ப்ளேஸ் பண்ணுறோம். டைப்போலோட மிட் பாயிண்ட் O. ஓகே, ஒரு சைடு ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இன்னொரு பக்கம் பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏல இருக்கக்கூடிய சார்ஜ் மைனஸ் Q, பியில் இருக்கக்கூடியது ப்ளஸ் Q. அப்போ ஏல இருக்கக்கூடிய மைனஸ் Q எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு மைனஸ் QE, பியில் இருக்கக்கூடியது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது பியில் இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது ப்ளஸ் QE அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், டோட்டல் ஃபோர்ஸ் என்ன, இந்த டைப்போல் என்ன டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0. இப்போ
இப்போ இந்த டூ ஃபோர்ஸஸ்மே பாருங்கள் ஆக்ட் ஆகிறது டிஃப்ரெண்ட் பாயிண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. டூ ஃபோர்ஸஸ்மே இப்போ இந்த இப்போ பிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா அவே வெளியில் போகுது, அதே மாதிரி ஏங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா அவே தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே இது எதை உருவாக்குது அப்படின்னா ஒரு கப்புள் ஆன் த டைபோல். இப்போ இந்த கப்புள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இப்போ இந்த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், இந்த டைபோல் இட் வில் பி ரொட்டேட்டட். டைபோல் என்ன ஆக ஆரம்பிக்குன்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் பொழுது தான் இங்கே ஃபோர்ஸ் 0 ஆகும். அதே நேரத்தில் டார்க் வந்து டைபோல் வந்து டார்க்காக ரொட்டேட் ஆகும். இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா டோட்டல் டார்க் எங்கே அட் பாயிண்ட் ஓவில் வாட் இஸ் த டோட்டல் டார்க் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க் வாட் இஸ் தட், இட் இஸ் டினோட்டட் த லெட்டர் டவு, தட்ஸ் ஈக்குவல் டு எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம எழுதலாம். இது ஜென்ரல் ஃபார்ம், எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் டார்க்குக்கான ஜென்ரல் ஃபார்ம், எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர். திஸ் இஸ் அ சிம்பிள். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ்னால் நம்ம என்ன எழுதுகிறோம், இப்போ இந்த சார்ஜினால் என்ன டார்க்கு, இந்த சார்ஜினால் இந்த ஃபோர்ஸ்னால் என்ன டார்க்கு, இந்த ஃபோர்ஸ்னால் என்ன டார்க்கு. ஸோ அதை நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், the torque acting on the point O, that is equal to total torque that is equal to what is the perpendicular distance here. அப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு OA, இது வரைக்கும் இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். அப்போ தட் இஸ் OA டிஸ்டன்ஸ், OA வெக்டார் இன்ட்டு என்ன இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எழுதிட்டேன், அடுத்து ஃபோர்ஸ் தட் இஸ் மைனஸ் QE வெக்டார் ப்ளஸ் அடுத்து இந்த சார்ஜினால் இந்த ஃபோர்ஸ்னால் என்ன இது. அப்போ வாட் இஸ் தட் இஸ் ப்ளஸ் OB வெக்டார் இன்ட்டு QE இதெல்லாம். இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டார்க் அட் பாயிண்ட் O, the total torque act on the at dipole about point O அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ மேக்னிடியூட் என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ டார்க்கோட டைரெக்ஷன் இது வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த டார்க்கோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இட்ஸ் புக்கில் இருக்குது பாருங்கள், கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் யூ அண்டர்லைன் இட்ஸ் ஏ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது, பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர். அப்போ இந்த பிளேன் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய டார்க் இருக்கக்கூடிய பிளேஸ் இது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். டார்க் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் அண்டு டைரக்டட் இன்வர்ட் டைரக்டரில் இருக்கும். சரி, இந்த டார்க்கோட டைரெக்ஷன் எதை சார் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் டார்க்கோட டைரெக்ஷன் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாம், எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். சார் இந்த ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூலுங்கிறது எங்கே சார் வருது அப்படின்னா நம்மளுடைய 11th புக்கில் வால்யூம் 1 செகண்ட் லெசனில் இருக்குது. ஜஸ்ட் யூ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெக்டர் ஃபார்ம் எழுதியிருக்கோம். இப்போ இந்த டார்க்கோட மேக்னிடியூட் மட்டும் நான் வேணும் அப்படின்னா தட் இஸ் டவு ஈக்குவல் டு வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தட் இஸ் OA டார். அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் மட்டும் எழுதுறோம் அப்படின்னா தட் இஸ் தட் மைனஸ் QE இன்ட்டு கிராஸ் ப்ராடக்டில் இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சைன் தீட்டா போடணும், சைன் தீட்டா ப்ளஸ் அதே மாதிரி இங்கே மாடுலஸ் ஆஃப் OB வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் QE இன்ட்டு சைன் தீட்டா. we know that what is OA, ஓலேருந்து A வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணுறது A. அப்போ ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியது அப்போ டோட்டலாக நம்ம எழுதுனா 2A ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் மட்டும் எழுதுங்க. அப்போ 2A இன்ட்டு QE sin தீட்டா ஆட் பண்ணிடுறோம். QE sin தீட்டா ஆல்ரெடி இங்கே நமக்கு தெரியும் வாட் இஸ் தீட்டா, தட் இஸ் ஆங்கிள் மேட் பை டைபோல் மூமெண்ட்டும் அனதர் ஒன்று என்னங்க வித் ஆங்கிளும், அதாவது தீட்டாங்கிற ஆங்கிள் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், தீட்டாங்கிற ஆங்கிள் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் டைபோல் மூமெண்ட் அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சிருக்கக்கூடிய இதை தான் நம்ம சொல்கிறோம்.
Okay, this is the magnitude of torque. Tau is equal to 2AQE into sin theta. From the definition of dipole moment, what is that? That is P is equal to 2AQ. Just you recall. Product of charge into distance between them. So the dipole moment நம்ம சொல்லலாம். அப்போ இது அப்படி கொண்டு நீங்கள் எழுதணும்னா that is tau is equal to PE sin theta or tau vector is equal to vector form எழுதணும் அப்படின்னா that is tau vector is equal to P cross E. Tau is equal to tau vector is equal to P cross E நம்ம எழுதலாம். அப்போ this is the magnitude of torque. This form is magnitude of the torque. This form is called magnitude of torque. Magnitude of torque. And this one is the vector form of torque. Vector form of torque. இந்த கண்டிஷன் எல்லாமே எங்கேங்க மஸ்ட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும்பொழுது மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்த டெரிவேஷன் எல்லாமே. ஓகே, இப்போ அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர். இப்போ திஸ் இஸ் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். This is the perpendicular distance. Okay, 2a sin theta. Okay, 2a sin theta into force. Okay, next special case. Special case நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ. ஓகே, இப்போ தீட்டா வந்து எப்போ வந்து டார்க் மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். டார்க் வந்து ஜீரோவாக இருக்கணும்னா நம்ம என்ன தீட்டா வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணணும் டார்க்கை? இட்ஸ் பிளேஸ் யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம டார்க்கை ப்ளேஸ் பண்ணோம்னா, சரி டைப்போலை ப்ளேஸ் பண்ணோம்னா அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டார்க் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். தட் இஸ் பெர்பெண்டிகுலர். தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டார்க் வில் பி மேக்ஸிமம். அப்போ டவு ஈக்குவல் டு வி நோ த மேக்னிடியூட் ஆஃப் த டார்க், தட் இஸ் PE sin theta. Theta is equal to 90 degree போட்டிங்கன்னா tau is equal to only PE. Okay, P into E. இது maximum. When 0, theta is equal to 0, you know that sin 90 is equal to 1. அதே theta is equal to 0 degree போட்டிங்கன்னா sin 0, 0. அப்போ tau is equal to 0 இந்த கேஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது தீட்டா ஈக்குவல் டு ஜீரோனா என்ன சார் மீனிங்கு? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா டைப்போல் இப்படி ப்ளேஸ் பண்ணுறது பேரலல் டு த ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஜீரோவாக இருக்கும். டைப்போலை பிளேஸ்டு ஆன் பேரலல் டு த ஃபீல்டு. இப்போ இது ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதே இது இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துப்போம், இது பெர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டு, இது 90 டிகிரி இப்படி ப்ளேஸ் பண்ணுறோம். இது டார்க் இப்படி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இந்த இது. சரி, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதே இன் கேஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் என்ன ஆகும்? இதே இது கேஸில் இப்போ இது ஒரு கேஸு, இது கேஸ் 1 வச்சுங்க. கேஸ் 1 மேக்ஸிமம் 0 ரெண்டு எடுத்துக்கணும் கண்டிஷன். அடுத்து இதே கேஸில் இப்போ கேஸ் 2 நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ என்ன ஆகும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஆனால் ஒரு நெட் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன் சார்? இப்போ இது நான் யூனிஃபார்ம்னு வச்சுங்க. வி கன்சிடர் திஸ் இஸ் த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் ஒரு டார்க்கை ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. அப்போ இந்த பாயிண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய, இப்போ இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கணும். அப்போ இந்த பாயிண்டில், அதாவது இந்த பாயிண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மைனஸ் QE, இந்த பாயிண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு ப்ளஸ் QE. இந்த ஈயை பொறுத்து தான் என்ன இருக்குன்னா ஃபோர்ஸ் இருக்குது, இந்த ஈயை பொறுத்து தான் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால ஃபோர்ஸோட மேக்னிடியூட் மாறும். அப்போ நெட் ஃபோர்ஸ்னு அங்கே இருக்கும். ஸோ அப்போ டார்க்கையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இன்கேஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் டைபோல் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? இன்கேஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் டார்க் plus net force. Okay, in case of uniform electric field only torque.
In case of uniform electric field இருந்தால் only torque. Okay, only torque. Non-uniform only torque. Net force ஓட value 0. நம்ம அது இங்கே சொன்னேன். Net force means see the textbook or see the video. Net force அப்போ இங்கே 0 ஆயிடுது. That's all. Okay, it's a very important question. See the next topic. Okay students, next we see that example sum, that is example 1.11. A sample of HCl gas is placed in a uniform electric field of magnitude 3 into 10 power 4 Newton Coulomb inverse. A sample of HCl gas. HCl gas is one of the example of electric dipole. It is also known as polar molecules. இதுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 3 into 10 power 4 Newton Coulomb inverse. That is E value. Okay, then the dipole moment of each HCl molecule is 3.4 into 10 power minus 30 Coulomb meter, not centimeter, Coulomb meter. Okay, that is P value. Calculate the maximum torque. Maximum torque means theta is equal to 90 degree. நம்ம கேஸ் 1 அப்படிங்கிறது பார்த்தோம். மினிமம் 0வாக இருந்தால் என்ன, தீட்டா வந்து பேரலல் டு த ஃபீல்டாக இருந்தால் என்ன, பெர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டாக இருந்தால் என்ன அப்படிங்கிற கேஸ் 1ல் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். மேக்ஸிமம் டார்க்குக்கு வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் டார்க்? தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் டார்க்குக்கு ஃபார்முலா தட் இஸ் PE sin தீட்டா. மேக்ஸிமம் டார்க்னால தீட்டா is equal to 90 degree, sin 90 is equal to 1. Just use substituting, we get the answer 10.2 into 10 power minus 26 Newton meter. Okay. Okay, next see the do you know, that is example of torque acting on electric dipole. Okay, see already நமக்கு தெரியும் நிறைய வீட்டில் வந்து மைக்ரோவேவ் ஓவன் இருக்கும். அந்த மைக்ரோவேவ் ஓவனுடைய பிரின்சிபல் ஆஃப் மைக்ரோவேவ் ஓவன்னா டார்க் ஆக்டிங் ஆன் எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, அதாவது ஃபுட்டை வந்து ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் குக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸு. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, வாட்டர் மாலிகுல் வந்து என்ன இருக்குங்க, வாட்டர் மாலிகுல் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல். இப்போ மைக்ரோவேவ் ஜெனரேட் பண்ணும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ நம்ம இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து வேகமாக ரொட்டேட் ஆக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகிறதுனால அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபுட்டை ஷார்ட் டூரேஷனில் குக் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் யூ ரீட் இட், படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, தட் இஸ் see the screen or டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஸ்க்ரீனில் பாருங்கள், தெரியும். இது ஒரு 2 mark கொஸ்டின். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the next topic, that is electrostatic potential and potential energy. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம 11th 6th லெசனில் கிராவிடேஷன், இந்த லெசன்லேயே நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் யூ ரீகால் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி ஃபோர்ஸ் வந்து ஒரு நியூ ஃபோர்ஸ் ஒன்று பற்றி சொல்லியிருப்போம், கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது. அப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் பாத், எப்படி வேணாலும் ஆக்ட் பண்ணலாம். ஃபோர்ஸ் இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷனை இனிஷியல் பொசிஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது ரெண்டு நமக்கு ஜஸ்ட் யூ ரீகால். ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கக்கூடிய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்தது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இங்கே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இப்போ கியூங்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்க ஒரு பாயிண்டில். இப்போ இது பாயிண்ட்டு, இந்த பாயிண்டில் கியூங்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட், அப்போ நமக்கு ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு தெரியும், த ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜ் இட்ஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த பாயிண்ட் சுற்றி என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வரேன். இப்போ அது புக்கில் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, டயக்ராமில் பாருங்கள், டயக்ராம் நம்பர் 1.22 நினைக்கிறேன், அதில் பாருங்கள். அப்போ இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன், தட் இஸ் ஆறுங்கிற பாயிண்டில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அது Q டேஷ்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சார்ஜ் நான் என்ன பண்ணுறேன், அதாவது இந்த Q டேஷ்ங்கிற சார்ஜ் இங்கே கொண்டு வரேன். இங்கே இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
இப்போ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட் பி அப்படிங்கிற இடத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த பாயிண்ட் பிக்கு நான் இதை கொண்டு வரணும். அப்போ கொண்டு வரணும்னா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ஜுக்கு இடையில் என்ன ஆகும்? ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் என்ன? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பேர் சொல்லுவோம்? கூலும் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் கூலும் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அப்போ அந்த ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நான் என்ன பண்ணணும்? ஒரு ஒர்க் பண்ணணும். ஏன்னா இங்கே மூவ் பண்ணணும். அது சிம்பிளாக நம்ம மேக்னெட்டை வச்சு நம்ம பார்த்துருப்போம். 2 மேக்னெட்டை வச்சுக்கிறோம்னு வச்சுங்க. இப்போ லைக் போல்ஸ், இப்போ நான் ரெண்டுமே வந்து லைக் போல்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? மேக்னெட்டை நியர்பை கொண்டு வருவோம். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிப்பல் ஆகும், விலக ட்ரை பண்ணும். அப்போ அதையும் மீறி நீ என்ன பண்ணுவேன்? டுவர்ட்ஸ் அந்த மேக்னெட்டுக்கு கிட்ட கொண்டு போவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் செய்யலாம். ஆல்ரெடி ஒரு சார்ஜ் இருக்குது, ஃபீல்டுக்குள்ளே இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி ஒரு சார்ஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சார்ஜ் நான் என்ன பண்ணுறேன்? பாயிண்ட் பிக்கு மூவ் பண்ணுறேன். அப்போ இந்த ரெண்டு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு வேலை செய்யணும். அப்போ அந்த வேலையை தான் நான் என்ன சொல்கிறேன்னா எனர்ஜி கொடுக்குறேன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால ஒரு எனர்ஜி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்? மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண அந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஓகே, அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒர்க் மஸ்ட் டு பி கொடுத்துருப்பாங்க பாருங்க. கன்சிடர் எ பாயிண்ட் சார்ஜ் தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் Q kept fixed at the origin. இப்போ ஆரிஜினை நான் கன்சிடர் பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த சார்ஜை சுற்றி என்னென்னா ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. இப்போ இன்னொரு டெஸ்ட் சார்ஜ் தட் இஸ் Q டேஷ்ங்கிற டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். அந்த சார்ஜ் என்ன பண்ணுறோம்? நம்ம இங்கே Qங்கிற அந்த Q டேஷ்ங்கிற சார்ஜை பாருங்கள், brought to the point ஆருங்கிற பிங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன், ஆர்லேருந்து கொண்டு வரேன். அப்போ இது ரெண்டு கடையில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். எந்த கடையில்? Q அண்ட் Q டேஷ் கடையில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன். என்ன ஒர்க்கு? ஒர்க் மஸ்ட் டு பி டன் ஓவர் கம் த ரிப்பல்சிவ். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை விட ஒரு ஒர்க் கொடுத்து நான் மூவ் பண்ணுறேன். அந்த ஒர்க்கு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, தட் ஒர்க் டன் வில் பி கால்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒர்க் டனை தான் நான் என்ன சொல்கிறேன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒர்க் டன் வில் பி கால்ட் பொட்டன்ஷியல். என்ன ஒர்க் டன் சார்? இந்த சார்ஜை மூவ் பண்ணுறேன், இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கே எகெயின்ஸ்டாக, அதுதான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த சார்ஜ் மூவ் பண்ணும் பொழுது அது கொடுக்கக்கூடிய வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எடுத்துக்கிறோம். விச் மீன்ஸ் தட் நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி டெஸ்ட் சார்ஜை ஆர்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றோம். அப்போ கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த கொடுக்கக்கூடிய அப்போ அந்த நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு எப்படி இருக்குது அப்படின்னா, இட் வில் பி ஈக்குவல் டு ஆப்போசிட் டு த கூலும் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அது புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். எஃப் எக்ஸ்டர்னல் வெக்டார் தட்ஸ் ஈக்குவல் டு எஃப் கூலும் வெக்டார்னு ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ கூலும் ஃபோர்ஸ் உள்ளே இருக்கோ அதுக்கு எகெயின்ஸ்டாக நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து பீக்கு கொண்டு போகிறேன். ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க் டன், from the definition of work done, what is that? From the definition of work done, that is W is equal to integral of E vector into dr. சொல்லலாம்ல இல்லை இப்படி இருக்கலாம். It is W from the definition of work done, integral of F into ds, F vector into ds நம்ம சொல்லலாம். இந்த டிஎஸ்ங்கிறது தான் அந்த டிஸ்டன்ஸ், ஸ்மால் டிஸ்டன்ஸு, அதை டிஆர்னு நம்ம புக்கில் சொல்லலாம், புக்கில் கொடுத்துருப்பான். எஃப்ங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. ஓகே, எஃப் இன்ட்டு டிஆர். லிமிட் பார்த்திங்கன்னா தெரியும். எங்கேருந்து எங்கே சார்? ஆர்லேருந்து பி வரைக்கும் தான். இப்போ இங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு நம்ம செய்யணும், அதுதான் லிமிட்டில் கொடுத்துருப்போம். ஆரில் இருந்து பிக்கு கொண்டு வரோம், இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. அப்போ ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது கூலும் ஃபோர்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நமக்கு தெரியும். வாட் இஸ் தட்? எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் என்ன சொல்கிறேன்? ஏற்கனவே கூலும் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த கூலும் ஃபோர்ஸ் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்? தட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத். இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத். அதே மாதிரி எதை மட்டும்தான் இருக்கும்? ஆர்ஜின், ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கும் மட்டும்தான் இருக்கணும். அது எப்படி வேணாலும் வரலாம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம
இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் P அண்ட் ஆருங்கிற இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ். இதுதான் டெஸ்ட் சார்ஜ். Q டேஷ்ங்கிறது பார்த்திங்கன்னா டெஸ்ட் சார்ஜ் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜுடைய இனிஷியல் பொசிஷன் இது, ஃபைனல் பொசிஷன் இது. இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, அது இப்படி தான் வரணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும் இல்லை, அதை மட்டும்தான் பொறுத்து இருக்கும். ஓகே, அப்போ நம்ம அதை என்ன சொல்கிறோம்னா, இப்போ இங்கே இருக்கும்பொழுது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஒர்க் டன் அப்படின்னா அதை எப்படி சொல்கிறோம்னா யூபின்னு கொடுத்துருப்பான். யூ மீன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் பி, அதான் யூபி. ஓகே, அட் பாயிண்ட் P, that is denoted UP. At point R, it's denoted UR. U means potential energy. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பண்ணால் போதும், அந்த ஒர்க் டன் என்னங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகே, அதுதான் சொல்லுவாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as the work done to be bring a test charge Q dash from point R to P. ஆருக்கும் Pக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் டன்ங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா தட் இஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கே அட் பாயிண்ட் P டு அட் பாயிண்ட் R, அட் பாயிண்ட் P டு அட் பாயிண்ட் R. இது எப்படி நம்ம வேறு எப்படி சார் எழுதலாம்னா டெல் யூன்னு எழுதலாம். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நார்மலாக பொட்டன்ஷியல் எனர்ஜினா நம்ம டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் U. இது 11லேயே படிச்சிருப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜினா நம்ம டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் U. ஓகே, அப்போ இந்த பாயிண்டில் என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம சொன்னால் அதே மாதிரி இந்த பாயிண்ட் என்ன பொட்டன்ஷியல். இப்போ ஃபோர்ஸ் எனர்ஜி நத்திங் பட் ஃபோர்ஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி நத்திங் பட் ஒர்க் டன். அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலை தான். இந்த பாயிண்டில் என்ன வேலை, இங்கேருந்து இங்கே கொண்டு வரோம், அதுக்கு என்ன ஒர்க் டன் செய்கிறோமோ அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த W நான் எப்படி எழுதுறேன், டெல் யூன்னு எழுதலாம், ஆர் யூபி மைனஸ் யூஆர்னு எழுதலாம். யூபி மீன்ஸ் potential energy at point P, potential energy at point R, difference of potential energy. அப்போ இந்த Wல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா that is del U is equal to what is that, integral of R to P F external into del R. ஓகே, அப்போ F externalோட ஃபார்முலா நமக்கு தெரியும். F இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ F external force, what is that, F external force that is minus of F coulomb. coulomb forceக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. ஓகே, F coulomb அப்படின்னு நம்ம சொல்லலாம். coulomb force in form of electric field அப்படின்னா F is equal to என்ன எழுதுவோம், நம்ம இதுக்கு முன்னாடி கேஸில் கூட பார்த்தோம், மைனஸ் QE எழுதலாங்களா. அப்போ Qங்கிறது என்னென்னா இங்கே நம்ம எடுத்துக்கூடிய டெஸ்ட் சார்ஜ். ஓகே, Q dash that is F externalோட வேல்யூ. அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை அப்படி கொண்டு போய் Wல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தட் இஸ் டெல் யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் ஆர் டு பி. ஏன்னா ஆர்லேருந்து பி கொண்டு போகணும். அப்போ திஸ் இஸ் த ஃபார்முலா F external இன்ட்டு டெல் ஆர். அப்போ F externalல கொண்டு போய் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆர் டு பி இஸ் ஈக்குவல் டு minus Q dash E vector into dr. See your textbook. அப்படி புக்கில் பேரலாக பார்த்துட்டே வாங்க. நம்ம பண்ணுற டெரிவேஷன் அங்கே இருக்கும். Q வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, சார்ஜ் அன்மோல் குவான்டிட்டி. ஸோ Qவை வெளியே எடுத்துருங்க. அப்போ Q dash வெளியில் வந்துருச்சு அப்படின்னா இன்டகரல் ஆஃப் R to P minus E vector into dr. That is del U, change in potential energy or work done, that's equal to. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் எங்கே இருக்கக்கூடிய, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் இன் ஈக்குவேஷனில் ரெண்டு சைட்லேயும் சார்ஜால் டிவைட் பண்ணுங்கள். போத் சைட்ஸில் சார்ஜால் டிவைட் பண்ணுறேன். அப்போ del U by Q that's equal to Q dash ஆல் Q dash, ஆல்ரெடி இங்கே ஒரு Q dash இருக்குது, இன்டகரல் ஆஃப் R to P மைனஸ் E vector dot dr vector divided by Q dash. டிவைட் பண்ணலாங்களா. இப்போ டிவைட் பண்ண என்ன வரும், இது எதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ del U by Q dash that's equal to integral of R to P
minus E vector dot dr vector. Okay, this term will be del u by q dash will be called, நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ் டிபெண்ட் சொல்லியிருப்பாங்க. q dash பொறுத்து இல்லை, இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா தெரியும். இப்போ இந்த குவான்டிட்டி தட் இஸ் del u by q dash ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஆர் டு பி. இப்போ மைனஸ் முன்னாடி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ என்ன எழுதலாம், minus of r to p E vector dot dr vector. This term will be called del u by q dash. It's called electric potential difference between the point P and R. Electric potential difference between the R. அப்போ இந்த del u by q dash நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா, Vp minus Vu Vr that's equal to del V. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம எழுதலாம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கான டெஃபினிஷன் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்படி நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படி நம்ம புக்கில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டெரிவேஷன்லாம் பார்த்தோம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான டெரிவேஷன் பார்த்தோம். அஸ் வெல் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு நம்ம டெரிவேஷன் பார்த்தோம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம டெஃபினிஷன் பார்க்குறோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கான டெஃபினிஷன் பார்க்குறோம். தட் இஸ் ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு பிரிங் ஏ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். தட் இஸ் ஆர்லேருந்து அட் பாயிண்ட் பிக்கு கொண்டு வரோம். அதை தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. விபி மைனஸ் விஆர் ஈக்குவல் டு டெல் வி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் பி டு ஆர் டு பி மைனஸ் ஆஃப் இ இன்ட்டு இ வெக்டார் இன்ட்டு டிஆர் வெக்டார். ஓகே, அது மேலே திருப்பி சொல்லியிருப்பாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் del u. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ், ஓகே, நத்திங் பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டு ஒன்று தான். ஓகே, q இன்ட்டு del v அப்படின்னு நம்ம எழுதலாம். q இன்ட்டு del v. ஓகே, q டேஷ் இன்ட்டு del vன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுதான் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபிசிக்கலி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ் இஸ் மீனிங்ஃபுல் குவான்டிட்டி, மீனிங்ஃபுல் இருக்கும். the value of potential itself one point is not meaningful. ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம சொல்ல முடியாது. அப்போ பாயிண்ட் ஆர் இஸ் டேக்கன் அஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எடுத்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து எடுத்து டிஃபைன் பண்ணும் பொழுது அப்போ பொட்டன்ஷியல் இங்கே என்னவா கன்சிடர் பண்ணுறோம்னா அந்த பாயிண்டில் இருக்கக்கூடியது ஜீரோன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதை டெஃபினிஷனாக கொடுத்துருப்பாங்க. அண்டு அதை மேத்தமெட்டிக்கலாகவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் see the screen. ஓகே, ஸ்க்ரீனில் பாருங்கள் தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, விச் இஸ் டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சோர்ஸ் சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ் கிடையாது. ஓகே, சோர்ஸ் சார்ஜை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சோர்ஸ் சார்ஜுங்கிறது இப்போ அந்த டயக்ராமில் பார்த்துருப்போம் ப்ளஸ் கியூன்னு கீழே போட்டிருப்போம், அதான் சோர்ஸ் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜுங்கிறது நம்ம ஆர்லேருந்து கொண்டு வரக்கூடியது இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகே, அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட். இப்போ இந்த பொட்டன்ஷியலாக இருக்கட்டும், பொட்டன்ஷியலுக்கான யூனிட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கான யூனிட் தட் இஸ் ஜூல் பர் கூலும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெஃபினிஷன்லேயே நம்ம பார்த்தோம் del u by q டேஷ்ங்கிறோம். del uங்கிறது என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஜென்ரல் யூனிட்டு ஜூல். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னாவே ஜூல் தான். சார்ஜோட யூனிட்டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் கூலும். ஸோ ஜூல் பர் கூலும். ஆனால் ப்ராக்டிக்கல் யூனிட் என்னென்னா வோல்ட்டு. எப்போ இருந்து கொண்டு வந்தாங்க, எலக்ட்ரிக்கல் பேட்டரி இன்வெர்ட் பண்ண அலெக்சாண்ட்ரா வோல்ட்டுடைய நேமை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு யூனிட்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதோட நம்ம இன்றைக்கியோட டுடே டாபிக் வில் பி ஓவர். இந்த டாப்பிக்கோட நமக்கு இன்றைக்கி முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்த டாபிக்ஸை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஹோம்ஒர்க் செஷன் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the page number 75. That is short answers. This is the homework session. See the question number 10 and question number 14. Okay, the two mark question and another one 3 mark question. That 3 question only your home test. Okay, question number 10, that is defined electrostatic potential. So electrostatic potential ஓட definition பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is page number 28. See the page number 28. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கான டெஃபினிஷன் அண்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான டெஃபினிஷன் அதுக்கு முன்னாடி பாயிண்டில் இருக்கும். ஓகே, தட் இஸ் பேஜ் நம்பர் 27 இருக்கும். ஸோ அந்த 2 மார்க் கொஸ்டின் அண்ட் அனதர் ஒன் இஸ் த லாங் ஆன்சர். தட் இஸ் பேஜ் நம்பர் 76. See the question number 6.
that is torque experienced by a dipole due to a uniform electric dipole. Okay, that one 3-mark question and two 2-mark question. This is your home test. Okay, okay students, we see the next session. Thank you.